ஃப்ரெண்ட்ஸ், தலோஜாலேருந்து பேட்ரி லோடு ஏற்றிட்டு வந்து நம்ம கோயம்புத்தூர் நீலாம்பூரில் ஒரு வழியாக 5வது நாள் லோடு இறக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம லோடு இறக்கி முடித்த கையோட நம்மளுக்கு வந்து கொப்பர் லோடு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம காங்கேயம் போய் ஃபஸ்ட்டு வந்து சிவன் மலைன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்து நம்ம சாக்கு மூட்டை ஏற்றணும். அங்கே ஏற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு லொக்கேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எந்த மில்லில் ஏற்றணும்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பையன் வந்து உத்தரகாண்ட்ல இருந்து வந்திருக்காப்படி. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. சவுத் சைடு வந்தா ரொம்ப எங்களுக்கு நிம்மதியா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பக்கம் வர்றதுதான் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாப்படி. அதே மாதிரி நம்மளுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, நாட்டு நிலைமை அப்படி இல்லையே. ஆனா இறக்கூலி இருக்குங்கண்ணா. நான் டன்னுக்கு 180 ரூபா. 80 எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுத்துருவேன். சரிங்கண்ணா, ஓகேங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி இங்க ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு பாருங்க. டெய்லியும் போய் இன்னைக்கு இறக்குவாங்களான்னு கேட்கறது, இல்லை இன்னைக்கு இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இங்க வந்து இங்க ரெஸ்ட் எடுக்கிறது. நல்ல மரம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. அதனால வந்தீங்கன்னா இறக்குறது லேட்டாகவும் சொன்னால் அந்த சாமி வந்து இருங்க. ஏன்னா வெயிலில் வண்டியில் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் ஒன்றும் முடியாது, சரியான ஹீட்டாக இருக்கும். ஸ்வர்ணலட்சுமின்னு இருக்கு பாருங்க, இந்த ஹோட்டல் தான். சாப்பாடு நல்லா இருக்கு. காலையில் டிஃபன் சாப்பிட்ருக்கேன், மதியம் லஞ்சு சாப்பாடு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கு, டீசெண்டான டேஸ்ட்டு. விலையும் வந்து கொடுக்குற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரெக்டான விலையில தான் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டோல்கேட்டுக்கு முன்னாடி ரைட் சைடு அப்படியே இதில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், காலையில் மணி 9 நம்மளுக்கு ஏற்ற வேண்டிய லோடு வந்து மூட்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். நம்மளும் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்மளோட சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் வெயில் வரத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ மணி 9 மணிக்கே கிட்டத்தட்ட 12 மணி மாதிரி வெயில். அந்தளவுக்கு இந்த சரௌண்டிங்கில் அந்தளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து பாயிண்டில் போட சொல்லிட்டாங்க. வண்டி ரிவர்ஸில் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாய கட்ட வேண்டியது தான். இங்கே இவங்களே கட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஹைட் லோடெல்லாம் வரதெல்லாம் அவங்களே கட்டிடுவாங்க. நம்ம அதுக்கு உண்டான காசை மட்டும் நம்ம எப்போ கொப்பர் லோடு ஏற்ற வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கவுண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் ஒரு வாட்டி எல்லா மூட்டையும் கவுண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏற்றும் போது ஒரு வாட்டி வந்து எப்போ வந்தாலும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் சலிச்சிக்காதீங்க. மூட்டையெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டோம், 500 மூட்டை கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம போய் பேமெண்ட்டில் போய் எடையை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இந்த உடச்சுட்ட முட்டை குழம்பு அப்படிலாம் வேக வச்ச முட்டையை குழம்பு வச்சு மாதிரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து பெருசாக
வேறு குழம்புலாம் வைக்க தெரியாது. பருப்பு குழம்பு அது கூட ஒழுங்காக வைக்க மாட்டேன். பச்சை பயிறு வந்து பண்ணுவேன், அது வந்து பண்ண தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பண்ண தெரியும். இந்த 3 டிஷ் தான் நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன டிஷ் பண்ணுவீங்க ரெகுலராக? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ டைம் வந்து 2:40 ஆகுது. லோடு ஏற்றிட்டே இருக்காங்க. ஏற்றி முடிச்சுட்டு அவங்களே பாய் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஹைட் லோடு ஏற்றும் போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, பாய் அவங்களே கட்டிடுவாங்க. ஆனால் இந்த பாய் இவங்க கட்டி விடுறதோடு அப்படியே போயிடக்கூடாது. இப்போ நம்ம போய் மறுபடியும் சங்ககிரி போய் இல்லைனா ஓமலூர், தொப்பூர் எங்கேயாவது பார்த்து மறுபடியும் கயிறு இழுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மும்பை போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இவங்க கட்டி விடுற அதே கயிறோட போயிட்டோம்னா நம்மளுக்கு பாதி வழியிலே எல்லாமே கலண்டுரும். அந்த அளவுக்கு லூஸ் ஆயிரும். ஆனால் லோடு அமுங்கிரும். அமுங்க கயிறெல்லாம் லூஸ் ஆயிரும். அப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் கயிறு இழுத்துக்கு இது பெட்ரு. போய் எடையை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எடை போட்டாச்சு. 25 டன் 470 கிலோ வந்திருக்கு. வந்தது வந்து சிவன் மலை, அந்த மலையை ஒட்டியே வரும்போது வந்தோம், ஷார்ட்கட்டில் வந்தோம். இப்போ நம்ம வந்து கீரனூர்லேருந்து 4 ரோட்லேருந்து சென்னி மேலே பெருந்தூரம் அந்த வழியாக நம்ம போயிடுவோம். சென்னி மேலே போய் டெச்சார் வரைக்கும் நம்ம ஹைவே பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். அந்த பக்கம் போயிட்டோன்னா டபுள் ரோடு தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் கொஞ்சம் அந்த 2 வீலர்லாம் கட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும். இப்போ வர்றது லாரியா இல்லை 2 வீலரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். லாரி ஒரு லைட் தான் வச்சுருக்கா, அப்படி இன்னொரு லைட் எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு, சைடு மிரரு இதெல்லாம் வந்து நம்மகிட்ட எப்பயுமே ஸ்பேர் இருக்கணும். சைடு மிரர் எங்கேயாவது டச் ஆகி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹெட்லைட் வந்து ஃபியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் எப்பயுமே கண்ணாடி 2 கண்ணாடி எப்பயுமே ஸ்பேரில் இருக்கணும். ஹெட்லைட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 2 பல்பாவது குறைஞ்சபட்சம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ ஃபியூஸ் போகும்னு சொல்ல முடியாது. 2லேருந்து 4 பல்ப் வச்சுக்கிறது பெட்டர். இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் ஓட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஐபீம் போடவே கூடாது. ஏன்னா எதிரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது டாலரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லாரி லைட் வந்து அவ்வளோ பவராக இருக்கும். அதனால லோ பீமில் தான் போகணும். கண்டிப்பாக பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக தான் போகணுமே தவிர நம்மளுக்கு ரோடு ஃபுல்லாக நல்லா தெளிவாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் தெரியலன்றதுக்காண்டி நம்ம ஐபீம் போட்டு ஓடக்கூடாது. 2 வீலருக்கு 3 லைட் இருக்குது. ஆனால் லாரி ஓட்டிகிட்டு வரவங்க ஒரு ஒருத்தர் 1 லைட்டோடு வருது. எவ்வளோ ஒரு கவலைக்கிடயமான விஷயம் நினச்சி பாருங்களேன். ஜட்ஜ் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. நான் கொஞ்சம் ஓரமாக வந்துருங்க, ஓரமாக போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சங்ககிரி வந்துட்டோங்க. வந்து டீசல் ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். கணக்கெலாம் முடிச்ச எழுதி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு மணி வந்து இப்போது 10 மணி பக்கம் ஆகுது.
மேனேஜர் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுப்பாங்க. நம்ம கிளம்புறது இருந்தாலும் இப்போயே கிளம்பலாம், அப்படி இல்லை நம்ம காலைல கணக்கு முடிச்சுட்டு போகிறது இருந்தாலும் போகலாம். ஆனால் நம்மளது வண்டி வேலை எதுவும் இல்லை, அதனால் வந்து டீசல் மட்டும் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு கணக்கெலாம் எழுதி ரெடியாக வச்சுட்டேன். நம்ம கம்பெனி வண்டியை நிற்கிது, அந்த வண்டியிலே கூட கொடுத்துட்டு நம்ம கிளம்புறது இருந்தால் கிளம்பலாம். இந்த கொப்பரன்றதுனால கயிறுலாம் வேறு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இங்கே இவ்வளோ நேரத்துக்கு இங்கே யாருமே இல்லை, பாலத்துக்கு அடியில் யாரும் இல்லை. இதுக்கு மேலே தொப்பூர்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஓமலூர்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு யோசனையாக இருக்குது. ஒரே வாட்டி காலையில் கயிறு இழுத்துட்டு போயிடலாமா என்ன பண்ணலான்னு. ஓனர் வந்து வண்டி வேலை எதுவும் இல்லைன்னா கிளம்புங்கப்பா அப்படின்ட்டாரு. நம்ம ஊர்லேருந்து நம்ம வந்து மும்பைலேருந்து வரும்போதே வண்டி வேலைலாம் பார்த்துட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஏர் செக்கப் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். க்ரீஸ் நம்ம மதியம் நம்மளே அடிச்சிட்டோம், அதுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதோ அவ்வளோ தூரம் ஓட்டுவோம். இப்போ தூக்கம் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே எங்கேயாவது பெட்ரோல் பம்ப் பார்த்து நிப்பாட்டிக்க வேண்டியது தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 3வது நாள். லோடு ஏற்றுனதோட டைரெக்டாக 2வது நாள் எல்லாம் 3வது நாள் போகிறேன்னு பார்க்காதீங்க. தருமபுரி வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வண்டி நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தான் ஒரு 6 மணி அந்த ரேஞ்சில் தான் எடுத்து இப்போ நம்ம நைஸ் ரோடு வந்து படுக்கலான்னு படுத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்க வண்டி 2 வண்டி வந்துருச்சு. அதனால் அங்கே இருக்கிற முன்னாடி நிற்கிற எல்லா வண்டியும் எடுத்துட்டாங்க, நம்மளுக்கு நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. அதனால் தும்கூர் டோல்கேட் வந்து பாத்ரூம் இருக்குது பாருங்கள், அது பக்கத்துலேயே வண்டி எடுத்து வந்து போட்டு வாட்ச்மேன் இருந்த அப்படி வண்டி எடுத்து வந்து போட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கியாச்சு. மணி 2:15 அந்த மாதிரி வந்தோம். இப்போ 6 ஆகுது. எந்திரிச்சு ஒரு டீ சாப்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நிப்பாட்டி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தான். சாப்பாடு பார்த்திங்கன்னா நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாக என்ன இருக்குன்னா வெறும் சப்பாத்தி தான் இருக்குது. நைட்டு ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்டேன். நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா பாருங்கள், நம்ம நிப்பாட்டுற இடத்துல சாப்பாடு கிடைக்காது. ஆனால் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்கே தேவையோ அங்கே சாப்பிட்டு அப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்கலாம். நம்ம எங்கே இருக்கோன்னா இரியூர் தாண்டி ஐயமங்கலம் டோல்கேட்டு, துர்காவுக்கும் இரியூருக்கும் சென்ட்ரலில் ஒரு டோல்கேட் வரும்ல, அங்கே தான் இருக்கும். காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு நிப்பாட்டியாச்சு. டிஃபன் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே கொண்டாந்துட்டேன். வீட்டில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம்னாங்க. நைட்டு ஒரு 4-5 சப்பாத்தி செஞ்சேன். நைட்டு ஒரு 4-5 சப்பாத்தி சாப்பிட்டேன். இன்னும் ஒரு 2, 4, 6 நைட்டு வரைக்கும் சரியாக போயிடுன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 10 மணி ஆகுது. இப்போ ஒரு 4 சப்பாத்தினா கூட நைட்டு ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. எப்பயுமே வந்து நான் வந்து எப்படின்னா ஆர்டர் நிற்கிறாங்கன்னு சொல்லி டைம் கணக்கு பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குன்னா நிற்பேன். இல்லை 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருக்குன்னா நிற்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த டைமில் வண்டி ஓட்டினா தான் வண்டி பாஸ் ஆகும். வண்டிங்களும் பார்த்திங்கன்னா ஹைவேல கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா நிப்பாட்டி சாப்பிட்லாம், எது ஒன்று பண்ணலாம். மணிக்கணக்கில் வந்து நம்ம தூக்கம் வராத டைமில் நிப்பாட்டி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. தூக்கம் வந்தால் கூட தூங்குறது இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃபோனை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க போவாங்களான்னு காத்துட்ருக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு தான் இன்னும் டென்ஷன் ஆகும். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டான டைம் போக முடியாது. எல்லாம் கீழே போகிற வண்டி இருந்தால் சிட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது.
ஒரு வழியாக லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். நான் காலையிலே வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் சத்தாரா பக்கத்தில் வந்துட்டு ஒரு மணி நேரம் படுத்துவங்களான்னு தூங்கினேன்னா அப்புறம் எந்திரிச்சு அலாரம் வைக்காமல் படுத்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பூனா வந்து 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நோ என்ட்ரி இருக்குது. அதனால் அந்த நம்ம சத்தாரா அந்த பாலம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, இப்போ புதுசாக அந்த 2 பக்கமும் தாபா இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் தாபா இருக்கும், ரைட் சைட்லேயும் தாபா இருக்கும். அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். அப்புறம் இறக்கட்டும், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். கரெக்டாக 4:15 தான் வந்தேன். வந்து அப்புறம் கண்டெய்னர் பாக்ஸ் ரெடியாக வச்சுருப்பாங்களாட்டுக்குது. நான் வரும்போதே வந்து நம்ம இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ சீக்கிரம் வரோன்றது முக்கியம் இல்லை. லேட்டாக வந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக நம்ம சொல்லணும். இத்தனை மணிக்கு வரோம், இத்தனை மணிக்கு நம்ம ஒரு ரீச் ஆயிடுவோம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன சொன்னோன்னா அப்போ வாய்ப்பு இருந்தால் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணிப்பாங்க. நான் வரும்போதே சொல்லிட்டேன், 9 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நாள் படுத்து தூங்கிட்டேன், அதனால் வந்து ஒரு நோ என்ட்ரியில் 11 மணிக்கு தான் விடுவாங்க, பூனா பாஸ் பண்ண முடியும், ஒரு 4-4:30 மணிக்கு அந்த மாதிரி வந்துடுவேன், இறக்க முடியுங்க அப்படின்னா. சரி நீங்கள் வாங்க, இறக்க முடிஞ்சால் இறக்குவோம், வந்துட்டே இருங்க அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் வந்துட்டேன். வந்தோடனே வெளியே எடையை போட்டு உள்ளே பாஸ் போட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த 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 மாதிரி பெரிய யார்டுக்குள்ளார வரும்போது என்ன ஒரு தலைவலினா, உள்ளே வண்டி எடுத்துகிட்டு வர்றது தான் பெரிய சிரமம். அங்கங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இறக்குறது ஏற்றுறது அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரு லைனையும் தாண்டி வரத்துக்குள்ளே இப்போ நம்ம 4வது லைனில் இருக்கோம். அந்த 4வது லைன் வரத்துக்குள்ளே பெரிய தலைவலி. கண்டெய்னர் பாக்ஸ்லனா இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதுல கண்டெய்னர் பாக்ஸு, இங்கே இறக்குறது இருந்தால் அப்படியே எந்த பாக்ஸில் சொல்கிறாங்களோ அந்த பாக்ஸில் வந்து அந்த மிஷினில் பெரிய மிஷின் வந்து எடுத்து கீழே வைக்கும். கீழே வச்சதுக்கப்புறம் அவங்க அதில் லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் வெளியே எடை போட்டு முடிக்க வேண்டியது தான். ஃபேஸ்புக்கில் அப்புறம் யூடியூப்பில் நிறைய பேர் உங்களோட அன்பை தெரிவிச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த கமெண்ட்டு கூட படிக்க முடியல, அவ்வளோ கமெண்ட்லாம் வருது. ஏன்னா நானே எடிட் பண்ணி நானே வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி முடித்து அந்த ஃப்ரீ டைமில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டில் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போலாம் கமெண்ட் வந்து கமெண்ட்டே வந்து 2000-3000 கமெண்ட் போகுது. எல்லோரும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறீங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை காலையில் வந்து 2 வடைப்பாவும் ஒரு டீ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மதியம் எதுவும் சாப்பிடல. அப்புறம் நேராக இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு 70 ரூபா கொடுத்து இங்கே ஒரு அக்கானா சின்ன கடை மாதிரி வச்சுக்கோங்களேன், வீடு மாதிரி, டீ, அதுக்கப்புறம் இங்கே டிரைவருங்கெல்லாம் வரதுனால ஒரு 10-20 பேருக்கு ஆகிற மாதிரி சாப்பாடு பண்ணியிருப்பாங்களாட்டுது. ஒரே ஒரு சப்பாத்தி தான் கிடச்சிது, அப்புறம் கொஞ்சம் ரைஸு, அது வந்து 70 ரூபா. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. லோடு இறக்குவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் லோடு மேன் கிளம்பிட்டாங்க. காலையிலேருந்து நிறைய வண்டி இறக்கியிருக்காங்க போல். அதனால் வந்து அவங்க எவ்வளோ தான் பேசி பார்த்தாலும் எங்களால் முடியாது, காலைல தான் வந்து இறக்குவோன்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நம்மளும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, தெரியுதுங்களா கண்ணுக்கு முன்னாடி கொசு நம்மளை அப்படியே அலேக்க தூக்கிட்டே போயிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு கொசு இருக்குதுங்க. ஆனால் நம்ம வண்டியில் பாருங்கள் ஆல் அவுட் இருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சரியான கொசு. லோடு ஏற்றி இன்றைக்கோட 3 நாள் ஆகுது. ஒரு நாள் ஏற்றுனது, நேற்று ஒரு நாள் ஓட்டி, இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டி நம்ம வந்திருக்கோம். மொத்தம் 3 நாள் ஆயிருக்கு. நாளைக்கு இறக்குனா 4வது நாள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையிலேயே நேரமாக இறக்கி விட்டால் கூட ஏதாவது நம்ம வாய்ப்பு இருந்தால் லோடு ஏற்றலாம், பார்ப்போம். எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் கண்டெய்னர் வந்து எந்த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அந்த கண்டெய்னர் ஃபோட்டோ வந்து இங்கே ரெகுலராக நம்ம வர மாதிரி இருந்தால் எப்படி சீக்கிரமாக லோடு இறக்குறதுன்றது நம்மளுக்கு ப்ரொசீஜர் தெரியும். எல்லாமே நம்ம தான் தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேறு நாட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதனால் வந்து சரியான நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இது. ஆனால் இது வந்து நீங்கள் நம்ம டைரெக்டாக இப்போ நம்ம துறைமுகத்துக்கு போய் அங்கே அந்த மாதிரி ஷிப்பிங் கார்டு கிடையாது. இது வந்து என்னென்னா இவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம லாரியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பாக்ஸில் போட்டு இப்போ இவங்க வந்து அந்த போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போர்ட்லேருந்து ஷிப்புக்கு போயிடும். இவங்க ஒரு நம்ம எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதில் இவங்க ஒரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பேப்பர் ஒர்க்கு அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி இவங்க அனுப்பிடுவாங்க. 95% வேலை முடிச்சாச்சு. 2 பாயம் அடித்து போட்டாச்சு. இனி லோடை இறக்கிட்டு எடையை போட்டு
ரிசீவ்டு வாங்கினா மிஷின் சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சுது. நம்ம கீழே இறங்கிட்டு போய் ஒரு டீ குடிக்கணும். இப்போ காலையில் வந்து 7 மணி ஆகுது. நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் வண்டின்றதுனால தூங்கும் போது எழுப்பி பாய் மணிக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்து ஏறிட்டேன் வண்டியில். போய் கீழே இறங்கி போய் டீ சாப்பிட்டு அப்புறமா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வண்டி கண்டெய்னர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, நம்ம இந்த சரக்கு ஏற்றக்கூடிய கண்டெய்னரு. அதனால் வண்டி இப்போது திருப்பி அங்கே ரிவர்ஸில் போடணும். கயிறெல்லாம் அவுத்தாச்சு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் நவுத்தணும். ஏதாவது மூட்டை கிட்ட சரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம தான் உட்காந்து ஆளணும். ஆடுது வண்டி. லைட்டாக பின்னாடி ஒரு மூட்டை மட்டும் பின்னாடி வந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு மூட்டை, ஒரு 2வது லைனில் 3வது லைனில். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு டீ சாப்பிட்டு காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த பன்னு பேர் வந்து பாவ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சர் செய்வாங்களே அந்த கடல மாவுலேயே கொஞ்சம் இன்னும் தப்பமாக செஞ்சு இந்த முறுக்கு அந்த சைஸில் செஞ்சு அதில் ஒரு சாம்பார் மாதிரி ஊற்றி, இது பேர் மிசல், இது பேர் பாவ், மிசல் பாவ். எப்படி அதுக்கு சைடிஷ் வந்து வெங்காயம், அப்புறம் எலுமிச்சப்பழம். இதுதான் இங்கே வந்து காலையில் டிஃபன். அப்புறம் வடாப்பாவ் சாப்பிடுவாங்க. இது ரெண்டு இங்கே ரொம்ப ஃபேமஸாக சாப்பிட்றது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து வெளியே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்து உள்ளே எதுவும் சமைக்க முடியாது. அதனால் வந்து நம்ம இங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு இடத்துல இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே நல்லாயிருக்கு. ஒரு இடத்துல அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி இவங்க ரன் பண்ணுறாங்க, குட்டியாக ஒரு கடை. அதனால் வந்து வீட்டில் எப்படி செய்வாங்க அவங்களுக்கு செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் செய்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பாயிண்டில் போட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு நம்ம போனோம். நம்ம போய் டோர் திறந்து விட்டால் தான் அந்த மீதி இறக்குவாங்க. இல்லைனா நம்ம வர வரைக்கும் அப்படியே தான் வெயிட் பண்ணுவாங்க. எப்படியோ டோரை கழட்டி லோடு இறக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துலலாம் வந்து நம்ம வர வரைக்கும் டோரை கழட்டுற வரைக்கும் கையே தொட மாட்டாங்க. பரவாயில்ல. லோடு இறக்கி முடிச்சாச்சு. இப்போ போய் வெளியே போயிட்டு நம்ம எடை போட்டோம் பாருங்கள் வரும்போது, அங்கே போய் எடையை போட்டு அதுக்கப்புறம் எடை சீட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே வந்து ரிசீப்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம வெளியே போகிறது பாஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வண்டி எடையை போட்டு வெளியே வந்தாங்கன்னா அடுத்து நம்ம வண்டி போட்டுடலாம். போட்டோன்னா ரிசீவ்டு வாங்கினா வேலை முடிஞ்சுது. லோடு எடை போடக்குள்ளேயே கொடுத்துட்டோம். ஆனால் மறுபடியும் கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. भैया जी अनलोडिंग हो गया, इधर एंट्री करना है, इधर एंट्री करना है ना. ठीक है. நான் வணக்கண்ணா, அருண் பேசுறேண்ணா. 16 இல்லைங்கண்ணா, ஓனர் கூப்பிட்டு சொன்னார். எனக்கு வண்டி நம்பர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்கண்ணா. சரி, நான் ஸ்டீல் ஏற்றுறது கப்போலிலன்னு சொன்னார். ஆமாம் ஆமாம். சரி ஓகேங்கண்ணா.